எதுக்குடா இப்படி உக்காந்துருக்க? எதுக்கு உக்காந்துருக்க? எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டியா? இல்ல எல்லாத்தையும் அப்படியே இழந்துட்டு வந்து நிக்கிறியா? எதுக்கு இந்த அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிற? பார்ப்பதற்கு அப்பாவி போல் முகத்தை வைத்திருக்கக்கூடிய இவர்தான் பொட்டு மாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் ஏதாவது போடணுமா என்ன உனக்கு? உன்னை எத்தனை நாள் தான் நீ நடிப்ப சொல்லு பாப்போம். உண்மையாகவே நீ இப்ப நடிக்கிற நடிப்பை திரைப்படத்துல போட்டிருந்தா ஒரு 10 ஆஸ்கார் உங்களுக்கு பார்சல் பண்ணிருப்பாங்க. அப்படி இப்படி அப்பாவி மாதிரி இப்படி உட்காந்துருக்காராம். ஒண்ணுமே தெரியாதான் இவருக்கு. இப்படி உட்காந்துருப்பாராம், சோகமா உட்காந்துருப்பாராம். இதை வீடியோ எடுத்து போடும் போது அப்படி தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஐயோ பாவம் பாருங்க, எப்பேற்பட்ட சிஎம் பாருங்க, வாய் பேச முடியாத புள்ள பூச்சி பாருங்க, அவருக்கு வாயே பேச தெரியலைங்க, வாயில விரல எடுத்து வச்சாலும் கடிக்க தெரியாதுங்க, நாம தாங்க வாழைப்பழத்தை கூட உரிச்சு வாயில ஊட்டி விடணும் இவருக்கு அப்படின்னு எல்லாரும் பரிதாபம் பண்ணுவான். அப்படியே வாயை மூடிட்டு இப்படி இருக்கான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அப்பவே நம்ம முன்னோர்லாம் கண்டுபிடிச்சாங்க, அந்த ஊம குசுமனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து இப்படி 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 வேஷம் போடுறியே, அது என்ன வெளியில போயிட்டு மேடை எங்கேயாவது மேடையை போட்டுட்டு விட்டோம், சார் வாங்க சார் என் மேல கை வைங்க, என் ரசிகர்களை விடுங்க, மோதி பாத்துருவோமா அப்படின்னு அங்க வெளியில போயிட்டு வீரவாசனம் பேசுற? சட்டசபையில பேசு. ஏன் அங்க போய் பேச மாட்டாருன்னா அங்க எவனும் கேள்வி கேட்க மாட்டானுங்க. அதனாலதான் அங்க போயிட்டு வீரவாசனம் பேசுறது. வெளியில போயிட்டு எங்க ஸ்டேஜ் போட்டு வீரவாசனம் பேசுறதுலாம் அங்கதான். வாடா வாடா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு அங்க போய் கத்துறது. ஆனா சட்டசபையில ஏதாவது வாயை திறந்தா கேள்வி கேட்பானுங்களே சொல்லிட்டு அப்படியே வாயை மட்டும் இப்படி உட்காந்துருக்கான். தான் அப்பாவி, தனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இந்த தமிழ்நாடு மக்கள் அப்படியே பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோன்னே, பாத்தியா எங்க சிஎம்க்கு ஒண்ணுமே பேச தெரியல, ஐயோ அப்படின்னு கண்ணுல ஜலம் வச்சுட்டு பாப்பாங்க. அப்பா நீங்க பாருங்க எங்க சிஎம்க்கு எதுவுமே பேச தெரியல, அப்பாவி முகம், ஒரு குழந்தை முகம், சிஎம் சார் கியூட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா? எவ்வளவு பெரிய டிராமா. இன்றைக்கு சட்டசபையில அத்தனை பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு தடவை வாய் திறந்து பேசல. எப்படி ஒரே ஒரு தடவை வாய் திறந்து பேசல. அப்படியே அப்பாவி மாதிரி இப்படியே உட்காந்தவன் இப்படியே தான் இருக்கிறான். ஆனா வெளியில மேடைக்கு போயிட்டாக்க அப்படியே அப்படியே கத்துறதுல அங்க போயிட்டு, ஏன்னா அங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா வீட்டுல போய் உட்காந்துட்டு ட்வீட் போடுறது. அது இவர் போட மாட்டாரு, இவரோட ஃப்ரெண்டு ஜெகதீஷ் அவர் தான் போடுவார். அவர் தான் அட்மினா, இவர் போட மாட்டாரு ட்வீட். அவர்கிட்ட ட்விட்டர் ஐடியை கொடுத்துட்டு நீ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துக்குவார். அவர் உட்காந்துட்டு பக்கம் பக்கமா எழுதுவார். ஆனா சட்டசபையில பேச மாட்டார். சட்டசபையில பேசாம வேற எங்க தாயா பேசுவ நீ? மக்கள் கிட்ட பத்திரிகை சந்திப்பின் மூலமா மக்கள் கிட்ட பேசல. நான் ஜெயிச்ச உடனே ஒவ்வொரு ஊருக்கும் வருவேன்னு சொன்னேன், அதுவும் வரல. சரி ரைட் விடு, மக்கள் பிரச்சனையே அங்க சட்டசபையில கேட்கறாங்க, அதுக்காவது பதில் சொல்லணும்ல. கேள்வி கேட்பதற்கும் பதில் சொல்லுவதற்கும் தான் சட்டசபை. இல்லைன்னா சட்டசபை இழுத்து மூடிட்டு சீல் வச்சுட்டு போயிடு. அதுக்கு எதுக்கு சட்டசபை கூட்டிட்டு வந்து வச்சு உட்கார்ந்து இருக்கிற? எதுக்கு எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, மூணாவது கட்சி, நாலாவது கட்சி எதுக்காக இருக்கு? ஒரு இடம் இழுத்து மூட்டு சீல் வச்சுட்டு போயிடு. எவனும் உன்னை கேட்க மாட்டான், நீயும் பதில் சொல்ல தேவையில்ல எவனுக்கும். வீட்டுல உட்காந்துட்டு வெறும் ட்வீட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருப்ப. அப்ப யாருக்கும் பதில் சொல்ல, எங்கேயும் பதில் சொன்னா எங்க தாயா நீ பேசுவ? எங்க தான் நீ பதில் சொல்லுவ கேட்கிற கேள்விக்கு? மக்களுக்கு எப்பதான் பதில் சொல்லுவ? இதுல 10ஆவதுக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசம் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு மரணம் அடைஞ்சதுல அந்த பெண் குழந்தையோட உயிரை நீ திருப்பி தந்துருவியா? 6 மாசத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்டா சொல்லு. இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்டா அப்படியே கேட்ட உடனே அப்படியே அறுத்து தள்ளிடுவியா? அப்ப என்ன ஒரு கீழ்த்தரமான விஷயம் இது? உங்க அந்த 6 மாசம் டைம்ன்றது வந்து நீங்கள் அறிவிச்சீங்கல்ல திட்டங்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த 6 மாச கால அவகாசம். ஏன்னா நிதிநிலை எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியாது, அரசாங்கத்துல எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. அப்போ எந்த ஆட்சி புதிதாக வந்த உடனே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தான் 6 மாசமே தவிர, தமிழ்நாட்டுல எந்த ஒழுங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் அப்படியே வாயை மூடிக்கிட்டு 6 மாசம் கழிச்சு கேள்வி கேட்கணும்னு கிடையாது. ஏன்னா இது நிர்வாகம், நிர்வாகத்தை எப்பனாலும் கேள்வி கேட்கலாம். நீங்கள் அறிவித்த சலுகைகளை, திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தான் 6 மாத காலம். ஏன் காவல்துறை கூட இங்க ரைடு போறோம்னு சொல்றதுக்கு ஒரு 6 மாசம் வேணுமா? அல்லது குற்றவாளியை கைது செய்வதற்கு உனக்கு 6 மாசம் வேணுமா? இந்த 6 மாசம் கொடுங்க, 6 மாசம் கொடுன்னு கேட்கறவங்க சொல்றான். வா வீட்டுல பெண் குழந்தை ஏதாவது கற்பழிக்கப்பட்டால், வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டால், ஐயோ எங்க சிஎம் சார் வந்து ஆட்சியில இருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு, 6 மாசம் டைம் கொடு, நீ கேப்பியாடா? நீ கேப்பியா? இன்னைக்கு ஒரு நடிகர் அப்படிதான் இன்னைக்கு பேசி வச்சிருக்கான். ஆனா நமக்கு என்ன ரொம்ப மிகைப்படுத்தலா இருக்குன்னா, இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி, இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்றாங்க.
எங்கேயோ நடக்கிற 4 விஷயத்த தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பெரிய விஷயமா ஆக்குறாங்க. பெரிய விஷயமா ஆக்குறாங்க. எதை ஆக்குறாங்க? அந்த 4 விஷயத்துல, அந்த 4 வன்கொடுமை சம்பவத்துல வா வீட்டு பொண்ணு இருந்தா நீ இப்படிதான் உட்காந்து பேசுவியா? சொல்லு, இப்படிதான் உட்காந்து பேசுவியா என்ன? அப்ப இந்த ஒட்டுமொத்த திரைத்துறையும் இவனுக்கு முட்டு கொடுக்க வந்துட்டாங்க விஜய்க்கு. இந்த பொட்டு மாமா அப்படியே வாய முடிட்டு உட்கார்ந்து இருக்காரு. எவன் எங்க கற்பழிச்சு யார கொன்னா என்ன, ஆனா சவடால் மட்டும் பேசுவாரு. திமுக ஆட்சியில் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து விட்டது, அதிமுக ஆட்சியில் இவ்வளவு நடந்து விட்டது, இப்போ ஆட்சியில நடக்குது, என்ன வாயில வச்சிருக்க அப்படின்னு நாங்க கேட்கறோம்ல, பதில் சொல்லு. வாயே திறக்க மாட்டார். சட்டசபையிலும் பேச மாட்டார், மக்களிடையும் பேச மாட்டார், தமிழ்நாட்டுக்கு நல்லதும் செய்ய மாட்டார், கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டார். முதல் சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ன சொன்னாங்க, லைவ்ல போட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து பதவி பிரமாணம் ஏற்றது, அதனால எல்லாத்தையும் லைவ்ல போட்டாங்க. அதை போட்டுட்டு வெளில வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, பாத்தீங்களா சட்டசபை வரலாற்றிலேயே யாருமே லைவ் பண்ணது கிடையாது, நாங்க தான் லைவ் போட்டோம்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் உட்பட தாவேகாவெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு ஏன் லைவ கட் பண்ண? நீ யோக்கியம் தானே, உத்தமம் தானே, வாக்கு சுத்தம் உள்ளவன் தானே. நாங்க சட்டமன்ற நடவடிக்கைகளை லைவ் பண்ணுவோம்னு சொன்னவன் நீங்க இன்னைக்கு எதுக்கு லைவ கட் பண்ண? இதே வேலையை தானே திமுக பார்த்தான். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிச்சாலே லைவ கட் பண்ணிட்டு ஓரணானுங்களா தலைதறிக்க. இன்னைக்கு அதே வேலையை நீங்க பார்க்கும்போது உனக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நீ வேற திமுக வேற இல்லைன்றத நிரூபிக்கிறியா? திமுக ஆட்சியிலேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, உன் ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. திமுக ஆட்சியிலேயும் போதைப் பொருள் கலாச்சாரம், உன் ஆட்சியிலையும் போதைப் பொருள் கலாச்சாரம். திமுக ஆட்சியிலையும் 3 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் விட்டு வைக்கல. இன்னைக்கு உன் ஆட்சியிலையும் கும்மிடிப்பூண்டியில 3 வயது சிறுமியில இருந்து இன்னைக்கு 85 கிழவி வரைக்கும் இன்னைக்கு உன் ஆட்சியிலையும் விட்டு வைக்கல. அப்ப உனக்கு அவனுக்கு என்னடா வித்தியாசம் சொல்லு பாப்போம். அப்புறம் என்ன மாற்றத்தை நீ கொண்டு வந்து புடுங்கி விட்ட? உன்னால் என்ன மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் நிலவியது? திமுக ஆட்சியில 10 ரூபானா உன் ஆட்சியில 50 ரூபா, உன் ஆட்சியில 40 ரூபா. திமுக ஆட்சியில விவசாயிகள் நெல் கொள்முதல்ல ஒரு மூட்டை ஏத்துறதுக்கு 40 ரூபா, உன் ஆட்சியில 40 ரூபா தான். என்ன மாற்றத்தை நீ கொண்டு வந்துட்ட? ஒரு திட்டம் நீ நிறைவேற்றி இருக்கியா? ஒரு மாசம் 10 நாள் ஆகுது, ஒரே ஒரு திட்டத்தை நீ நிறைவேற்றிருக்கியா? சிங்கப்பெண்ணு ஆரம்பிச்ச, சிங்கப்பெண்ணு ஆரம்பிச்ச முத கேஸே உன் தாவேகா கட்சிக்காரனா தான் தூக்கி உள்ள வச்சாங்க. அந்த சிங்கப்பெண்ணு ரோட்ல எங்க பஸ் ஸ்டாண்ட்ல எவனாவது படுத்துட்டு இருந்தானா அவனை போய் எழுப்பி அவனை தோடு இங்கேயா படுத்துருக்க ஏஞ்சி போன்னு சொல்லிட்டு, ஏன் குற்றவாளியை போய் கண்டுபிடிக்கானா, குற்றம் நடக்கிற இடத்துல போய் சரி பண்ணானா, பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது இட வசதி இல்லாதவன் வழி போக்க சும்மா படுத்துக்கான அவனை எழுப்பி என்ன பண்ணிட்டு இருக்க என்ன அடம் சொல்றது? ரோட்ல ஒரு 4 பசங்க போனானா அந்த பசங்களை இழுத்து வச்சு நீ இங்க சுத்துற அங்க சுத்துறன்னு சிங்கப்பெண் அட்வைஸ் தராங்களா? பசங்களை ஈவ்டீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பசங்க எல்லாம் குற்றவாளிகள் மாதிரி இந்த சிங்கப்பெண் போலீசார் வந்து அத்தனை பசங்களையும் அப்படியே யூடிசிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல 4 பசங்க நடந்து போக கூடாது, உடனே சிங்கப்பெண் அங்க போயிட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, அங்க போய் இங்க ஏன் வந்த அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. பைத்தியாரத்தனத்தின் உச்சம் இல்ல. குற்றவாளிகளை போய் புடிங்கனாக்க ரோட்ல போற பசங்களை கூட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை ரீல்ஸ் எடுத்து வெக்கமே இல்லாம போட்டுருக்காங்க. அதை ஒன்ன தவிர வேற என்ன உருப்படியான காரியம் செஞ்சு சொல்லு பாப்போம். நீ தானே சொன்ன ஆட்சிக்கு வந்தோடனே அப்படியே முதல் கையெழுத்துல அப்படி எல்லாத்தையும் மாத்திட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியே இருக்காதுன்னு சொன்னவன் நீ ஏன் இப்ப 6 மாசம் கேட்கற? நீ 6 மாசம் இப்ப சொல்ற, நீ ஏன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லல? அப்ப இன்னைக்கு சட்டசபையில கேள்வி எழுப்பினாங்க, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கானுங்க அங்க உட்காந்துட்டு. விஜய் பேசவே இல்லை, ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பேசுறான். அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆதவர்ஜுனாவா விஜயா? விஜய்க்கு பேச எழுந்து பேச எதிர்கட்சியினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல துப்பு திராணி இல்லைன்னா பதவிய எல்லாருடைய கொஸ்டினையும் எதிர்கொள்ற ஆதவர்ஜுனாட்ட கொடுத்துருப்போம். ஆதவர்ஜுனாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடு, அவர் எல்லாத்தையும் பேசுறாரு, எல்லா கேள்விக்கும் அவரா பதில் சொல்றாரு. உண்மையாகவே தாவேகாவில், நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்றேன், தாவேகாவில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியான நபர் அது ஆதவர்ஜுனா தான். அந்த லாட்டரி கும்பல்கிட்ட கொடு உன் பதவியை. நீ எதுக்கு பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? ஸ்டாலினை பார்த்து பொம்மைன்னு சொன்னா அப்ப நீ யாரா இப்போ? அப்ப நீயும் பொம்மை தான், அவன் பொம்மை 2, நீ பொம்மை 2.0. அந்த திமுக ஆட்சிக்கும் இந்த டிவிகே ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இவர் சொல்லுவார்ல, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகேன்னு. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஏடிஎம்கே எல்லாம் இப்ப என்ன தெரியுமா சொல்லுது? ஆமா, திருடுறதுல, கொள்ளை அடிக்கிறதுல, கற்பழிக்கிறதுல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே. இவர் தூய சக்தியா, இவர் வந்து தீய சக்தியா? இவங்க 2 பேரும் நாசகார சக்தி தமிழ்நாட்டுக்கு. அப்போ இன்றைக்கு சட்டசபையில பேசியான்னா கம்முன்னு உட்காந்துருக்காயா ஊம குசுமா, அப்படியே உட்காந்துருக்காயா உம்முன்னு வாய வச்சுக்கிட்டு. இவரை கேள்வி கேட்டா ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பதில் சொல்றாரு. எந்த துறையை பத்தி கேள்வி கேட்டாலும் ஆதவர்ஜுனா எந்திரிச்சு பதில் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு அந்த துறைக்கு அமைச்சர், எதுக்கு முதலமைச்சர் ஒரு பொம்மையை கூட்டு வந்து கோட்டு சூட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? பேச சொல்ல வேண்டியதானே அந்த ஊம குசுமானா, அந்த பொட்டு மாமான பேச சொல்ல வேண்டியதானே? வாயே துறக்க மாட்டாயா? எதுக்கு தயா நீ வாயை துறப்ப? தின்றதுக்காவது வாயை துறப்பியா?
சொல்லு, தின்றக்காவது வாய் திறப்பியா? விஜய் எந்திரிச்சு பேசுறாரு, ஒருத்தவன் கை தட்டல, ஒருத்தவன் டேபிள் தட்டல. சபாநாயகர் அங்க இருந்துட்டு இப்படி சைட்ல தட்டி காட்டுறாரு அந்த அந்த தொண்டர்கள்ட்ட, அந்த சட்டமன்ற உறுப்பினர் தட்டுங்க தட்டுங்க அப்படின்னு கையை தட்டி காட்டுறாரு. இவர் தட்டின உடனே சட்டசபை உறுப்பினர் டேபிள் தட்டுறானுங்க. என்ன பேசுறது, எதுக்காக கை தட்டுறது, எதுக்கு உற்சாகப்படுத்துறது, எதுக்கு கோபப்படுறது, எதுவுமே தெரியல. அது மாட்டும் உட்காந்து இருக்குதுங்க தத்தி மாதிரி. இந்த தத்தி ஏந்திரிச்சு இப்படி மாட்டும் ஏதாவது பேசிட்டு அப்படியே உட்காந்துருது. அப்படியே பவ்யமா பேசுறாரு. பேசுறத பாத்தீங்களா வீடியோல? அப்படியே பொறுமையா அப்படியே பவ்யமா பேசுறாரு. ஆனா வெளியில விட்டா சின்ராசு பட்டையை கிளப்புவாரு. ஏன்னா வெளியில அவனும் கேள்வி கேட்க மாட்டான். எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு 4 சினிமா டைலாக் பேசிட்டு ஓடிடுவாரு. சட்டசபை அப்படியா? ஏதாவது ஏதாவது வாய விட்டோம்னா பிடிச்சுக்குவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? யார் எப்படி போனான்னா பார்த்து சூதானமா இருந்திருக்கணும்டா. அதுதான் விஜயோடைய கேரக்டர். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தலகாலு புரியல, எப்படி ஆட்சிக்கு வந்தான்னு இவர்களுக்கே தெரியல. ஏதோ எந்த கருமமும் வந்து உக்காந்தாச்சு. சரி, உக்காந்த கருமத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போலாம்ல. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு குற்ற சம்பவத்துல ஏன் விடுப்பா, நீ ஆட்சிக்கு வந்து 1 மாசம் 10 நாள் கிட்ட ஆகுது, உனக்காக 41 பேர் சத்தால, நீ யாரையும் போய் பார்க்க வேணாயா. இப்ப கற்பழித்து கொல்லப்பட்ட அந்த 3 வயது சிறுமியை கூட நீ போய் பார்க்க வேணாம். உன்னை பார்க்க வந்து சத்தானுங்கள 40 பேர் கரூர்ல. அவன் குடும்பத்தை போய் நேர்ல பாத்தியா வீட்டுல போய்? அல்லது கரூர் பக்கம் தான் திருமணையா? அல்லது அந்த கரூர் வழக்கை பத்தி ஒரு வார்த்தை பேசிருப்பேன். அந்த கரூர் வழக்கு என்னாச்சு? செந்தில் பாலாஜி தான் கொண்டாரு, ஸ்டாலின் தான் சதி பண்ணாருன்னு சொன்னல. ஏன் வாயை திறக்கல? விசாரிக்க வேண்டியதானே? காவல்துறை உன் கையில தானே இருக்கு, ஆட்சி உன் கையில தானே இருக்கு. வாயை திறந்து பேசு. அப்ப திட்டமிட்டு நீ தான் கொன்ன அப்படின்ற மாதிரி தானே கேள்வி எழுப்போம். அப்ப வாயே திறக்க மாட்டாயா? அங்கேயாவது போய் பார்த்தியா? அங்க போய் பாக்குறது இல்ல. ஆனா யார வந்து பாக்குறாரு தலைமைச் செயலகத்துல? சிம்ரன் வந்து பாக்குறாங்க, சமந்தா வந்து பாக்குறாங்க, நடிகர்கள் எல்லாரும் போய் பாக்குறாங்க, சிம்பு போய் பாக்குறாரு. நடிகர்களை சந்திக்கலாம் இவருக்கு நேரம் இருக்கு, ஆனா மக்களை போய் சந்திக்க இவருக்கு நேரம் கிடையாது. ஸ்டாலின் இதே தப்பதான் பண்ணாரு. ஸ்டாலின் ஜெயிலர் படம் பார்க்க போவாரு, அசுரன் படம் பார்க்க போவாரு, யாரெல்லாம் இருக்கிறவங்களோ அத்தனை பேரையும் நடிகர்களையும் வர வச்சு பாராட்டு வாழ்த்து பாட சொல்லுவாரு. நடிகைகளை பார்க்க போவாரு, மக்களை பார்க்க போக மாட்டாரு, போராடக்கூடிய மக்களை பார்க்க போக மாட்டாரு. இன்னைக்கு அதே வேலையை தான் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் 217 பாலியல் குற்றங்கள் பதிவாயிருக்கு. விஜய பொறுப்பேற்ற அந்த 1 மாசம் 10 நாள்ல 25க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. வாயே திறக்கலையா இவன்? யாரையும் போய் பார்க்கலையா? அஜித் குமாருக்காக நீதி கேட்டவன், அஜித் குமாருக்காக மேடை போட்டு பேசுறவன், இன்றைக்கு ஆகாஷனுடைய உடலை போலீஸ்காரர்ல கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. வாயை திறக்கலையே. ஏன் ஏன் சிஎம் சார் வாயை திறந்து பேசுங்க சார். வாயில நல்லா வந்துரும்னு மேடையில போய் பேசுனீங்கல்ல சார், இப்ப என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சு துருத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப பேசுங்க சார், இப்ப வாயில வர சொல்லுங்க சார். எதுக்கு ஊம குசுமா மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க சட்டசபையில? இப்ப தெரியுதா இவனுக்கு எவ்வளவு பெரிய பொறுக்கி பயலுக்குன்னு? இப்ப தெரியுதா எப்பேற்பட்ட கேடுகட்ட நபர்களிடம் இந்த ஆட்சியை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு? மின்வெட்டை பத்தி பேசல, டாஸ்மாக பத்தி பேசல, நெல் கொள்முதல் நிலையங்கள் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பத்தி பேசல, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை பற்றி பேசல, தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசல, இவர் நான் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நலத்திட்டங்களை பத்தி பேசல. எதுக்குத்தான் நீ முதலமைச்சரா இருக்க? சாணி மாதிரி எருமை சாணி போட்டா கூட அந்த சாணியிலிருந்து 4 புழு பூச்சாவது வரும். வாயில இருந்து எதுவுமே வரலையே. அப்ப எதுக்குத்தாயா உனக்கு முதலமைச்சர்? எதுக்கு நீ கோட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிற? அடிக்கிற வெயில் அவன் அவுத்து போட்டு சுத்தலாமான்னு பாக்குறான், இவன் கோட்டு போட்டு உட்காந்துருக்காரியா? ஏன்? ஏன்னா ஏசி ரூமு, போற கார் ஏசி, பனையூர் பங்களா ஏசி, செக்ரட்டரி ஹெட் ஆபீஸ் ஏசி, தெருவில் போய் மக்களை போய் பார்க்க மாட்டாரு, கட்சிக்காரன் நிகழ்ச்சிக்கு போக மாட்டாரு, வேர்வை ஒரு துளி வரக்கூடாது, ஏசிலே பிறந்து ஏசிலே வளர்ந்தவன அப்படி உட்கார வச்சா அப்படிதான் இன்றைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. கடன் தள்ளுபடின்னு சொன்னியா? மொத்த விவசாயிகளுக்கும் மொத்த விவசாயிகளும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னியா? கடைசியில 50,000 தான் தள்ளுபடி பண்ணுவேன், ஒரு 20,000 ஏத்தி கடைசியா 70,000 தான் தள்ளுபடி பண்ணுவேன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இதான் நீ கொடுத்த வாக்குறுதியா? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற கூட துப்பு இல்லாத நீ எல்லாம் என்னையா சிஎம்? என்ன சிஎம் நீ? அப்ப இந்த தமிழ்நாடு மக்கள் இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க போறீங்க பாருங்க. நான் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்திலே எல்லாரும் பெண்கள் எல்லா பஸ்களிலும் இலவச பேருந்து. ஏன் இன்னும் வரல? எந்த பெண்களும் இலவச பேருந்துல ஏறி போன மாதிரி தெரியல. நீ விட்ட இலவச பேருந்துல, ஸ்டாலின் கொடுத்த இலவச பேருந்து தான் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ சட்டசபையில கேள்வி வினா விடையெல்லாம் இல்ல அப்படின்னு சபாநாயகர் ஏன் சொன்னாரு இப்ப தெரியுதா? விஜய் சிக்கனா பிரிக்கிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் விஜய் கழிஞ்சிட்டாரு. எப்படி கழிஞ்சிட்டான்? ஆஹா, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருதுன்னு ஆளு கழிஞ்சிட்டான். என்னென்ன பண்ண போறாங்களோ
ஆல்ரெடி அதிமுக திமுகவை அந்த பாடுபடுத்துச்சு, நம்மள என்ன பண்ண போறாங்களோ, திமுக என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பயப்புல கழிஞ்சிட்டாரு. அதனாலதான் வினா விடையெல்லாம் கிடையாதுன்னு சபாநாயகரை வச்சு புது உருட்டு, தினுசான ஒரு உருட்டை உருட்டி எப்படியாவது காப்பாத்து தெய்வமே இந்த 3 நாள்னு இன்றைக்கு தள்ளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தள்ளி போட்டு போயிடுவானுங்க. யாருக்கும் பதில் சொல்ல மாட்டானுங்க. கேட்டா மௌன புரட்சி செய்கிறார். எப்படி மௌன புரட்சி செய்கிறார்? சரி, இங்க மௌன புரட்சி செய்கிறாரு, வெளியில போயிட்டு மேடையில போயிட்டு அங்க என்ன புரட்சி செய்யறாரு? எப்படி அங்க மட்டும் அவர் வாயில இருந்து அப்படியே மௌன விரதம் கலைந்து வாயில இருந்து அப்படியே முத்தான வார்த்தைகள் எல்லாம் வருது, வாயில நல்லா வந்துரும் எல்லாம் எப்படி பேச தெரியுது? அப்ப எங்க போச்சு உங்க மௌன புரட்சி? சட்டசபையில மட்டும்தான் மௌன புரட்சியா? பத்திரிகையாளர்கள் முன்னாடி மட்டும்தான் மௌன புரட்சியா? இதெல்லாம் பொறுக்கித்தனம், 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். எப்படி இந்த தமிழ்நாடு மக்கள் ஏமாந்தாங்கன்னே தெரியலையா? பீகார்காரன் எவ்வளவோ பரவாயில்ல, பீகார்காரன உத்தரவு யூபி காரன் நம்ம வடக்குன்னு சொல்லி நாம கிண்டல் பண்ணிட்டோம். ஐயா யூபி காரனே பீகார்காரனே தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள விட நீ 100 மடங்கு பெரிய ஆளுதான் ஐயா. அந்த விஷயத்துல உங்களை கையெடுத்து கும்பிடணும். இவங்களை விட நீ 100 மடங்கு பெரியவன். நாம அவனுல போய் வடக்கனுங்க அப்படி இப்படி பீடா வாயனுங்கன்னு அசிங்கமா பேசிட்டோம். அவனுங்களை விட தமிழ்நாட்டு மக்கள் நாம எங்கேயோ போயிட்டோம், பின்னோக்கி 100 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிட்டோம். அரசியலுக்கு வரணும்னா மக்கள் சேவை இனிமே செய்ய தேவையில்லை. மக்கள் கிட்ட போய் அரசியல் தத்துவம் பேச தேவையில்லை. மக்களோடு மக்களாக வாழ தேவையில்லை. இனிமே அரசியலுக்கு வரணும்னா மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ள தேவையில்லை. இனிமே அரசியலுக்கு வரணும்னா 2-3 சினிமா நடிச்சிருக்கணும், பிளாஸ்ட்னு பேசணும், நல்லா குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா அரசியலுக்கு வந்திருக்கலாம். அந்த நிலைமைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலை நாம கொண்டு போய் தள்ளிட்டோம். பார்க்கவே உண்மையா வேதனையா இருக்கு. எப்பேற்பட்ட முதலமைச்சர்கள்லாம் இருந்து காரசாரமான விவாதம் நடத்தி மக்கள் நல திட்டங்களுக்கு கேள்விகள் கேட்டு பதில் சொல்லி நின்று இருந்த இடம் இன்னைக்கு தருதலைகள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு, குடிகார பயல்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு அரட்டை அடிக்கக்கூடிய இடமாக சட்டசபை மாறிடுச்சு. உண்மையாகவே வேதனையா இருக்கு. நன்றி.